ஓம் நமோ வெங்கடேசாய. நாச்சியார் கோயில், கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திவ்ய தேசம். இதன் சிறப்பினை சில நிமிடங்களில் பார்ப்போம். தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே என்று போற்றி வணங்கக்கூடிய ஒரு திருத்தலம். திருமங்கை ஆழ்வாரின் 100 பாசுரங்களில் மிக சிறப்பாக நாம் இன்று கை காண வேண்டிய, பிணி நீங்க வேண்டிய ஒரு பாசுரம். வண்டார் மொழில் சூர் நரையூர் நம்பிக்கு என்றும் தொண்டாய் கலியன் ஒலிசெய் தமிழ்மாலை தொண்டீர் இவை பாடுமின் பாடி நின்றாட உண்டே விசும்பு உந்தமக்கு இல்லை துயரே என்று நம்மை பாட வைக்கும் அந்த திருப்பாடல் பிரசித்தம். கருவறையில் பெருமாளுக்கு வலதுபுறம் நான்முகன் என்னும் பிரம்மன், சங்கர்ஷுனன், இடதுபுறம் அனிருத்தன், பிரத்யும்னன், புருஷோத்தமன் என நின்ற கோலத்தில் பஞ்சவியூகமாக காட்சி தருவதால் பஞ்சவியூக ஸ்தலமாக போற்றப்பெறுகின்றது. தாயாருக்கு தனி சன்னதி இல்லை. தாயார் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் அருகிலேயே வஞ்சுளவல்லியாக நமக்கு அருள் பாலிக்கின்றார். பெரிய திருவடியான கருட பகவானுக்கு தனி சன்னதி உண்டு. இவர் சாலக்கிரமமாக போற்றப்பெறுகின்றார். சலவிருஷம், வில்வமரம், வகுளமரம், அரசமரம் 5 திருக்குளங்கள் உண்டு. மேதாவி முனிவரின் கன்னிகையை வஞ்சுளவல்லி நாச்சியாராக கைப்பிடித்து வேண்டிய வரமருளியவர் ஸ்ரீனிவாச பெருமாள். தாயார் திருநட்சத்திரம் பங்குனி உத்திரம். இந்திரன், வாயு, திருமங்கை ஆழ்வார் மேதாவி முனிவருக்கு பிரத்யக்ஷம். இந்திரனுக்கு சாப விமோச்சனம் அருளிய ஸ்தலம். வீதி புறப்பாட்டில் தாயாரும் எழுந்தருளும் விதம் சிறப்பானது. அமுத கலசம் என்ற மோதகமாகிய கொழுக்கட்டை இங்கு நிவேதனம் செய்யப்படுவது விசேஷமாகும். இந்த கருட பகவானுக்கு தனி சன்னதியில் மிக சிறப்பான ஒரு விஷயம், வருடம் நடக்கும் மார்கழி பங்குனி திருவிழாக்களின் 4ஆம் நாள் பெருமாள் ஸ்ரீனிவாசன் கருடன் மேல் எழுந்தருளும் போது முதலில் 4 பிறகு எண்மர், பதின்மர் என்று 32, 64 பேர் இந்த கருடாழ்வாரை எழுந்திரளப் பண்ணுவார்கள். பெருமாளுக்கு பூஜையானதும் இவருக்கு 6 கால வழிபாடு நடைபெறும் ஒரு சிறப்பான ஸ்தலமாகும். முக்தி தரும் ஸ்தலங்களில் இது 11வது ஸ்தலமாகிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலத்தில் கருட பகவானின் வழிபாடு வியாழக்கிழமை, சனிக்கிழமை பிரசித்தி. ஓம் நமோ வெங்கடேசாய.